விஜய் விளாக்ஸ். இன்னைக்கு வீடியோ வந்து பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரமலான் விளாக் டே 6 தான் இன்னைக்கு. இன்னைக்கு 6வது நோன்பு, 6வது நாள். ரமலான் ஆரம்பிச்சு 6வது நாள் ஆச்சு. இப்போதான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கு 6 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு எங்கள் அம்மா சகருக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு போய் பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே காய்ஸ், இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்துருவோமா? இன்னைக்கு தக்காளி சாப்பாடு, வெஜிடபிள் பிரியாணியா? ஆமாம், வெஜிடபிள் பிரியாணி நினைக்கிறேன். பட்டாணியில் இல்லைன்னா தயிர் சட்னி, ரைத்தான்னு சொல்லலாம், தயிர் சட்னின்னு சொல்லலாம். ட்ரைனுக்கு அவிச்ச முட்டை. நம்மளோட மெயின் ஐட்டம் தண்ணி. சாப்பிட ஆரம்பிக்கலாமா? கேட்குதா வாய்ஸு? ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு. கேமரா ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் தான் எங்கள் கேமராமேன். கரெக்டாக இருக்குல்ல எல்லாம்? மணி தெரியுதா? 3:49 ஆச்சு. சாப்பிடுவோமா? தக்காளி சாப்பாடுலேயே வந்து பட்டாணி போட்டிருக்காங்க, பச்சை பட்டாணி, வெஜிடபிள் மாதிரி. ஆனால் காய் போடல, பட்டாணி மட்டும் போட்டிருக்காங்க. ஒரு அவிச்ச முட்டை ஒன்று எடுத்துக்குவோம். எத்தனை பேர் பிரியாணிக்கு முட்டை வச்சு சாப்பிடுவீங்க? டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சாப்பிட ஆரம்பிக்கலாமா? வேற மாதிரி இருக்கு, சூப்பராக இருக்கு. நீ ஜாலியாக சாப்பிடலாம், நல்ல சாப்பாடு. முட்டை கொஞ்சம் வச்சுக்கலாம், வெங்காயம் கொஞ்சம் வச்சுக்கலாம், தயிரோட. சாப்பாடுக்கு ஒரு வாய். ஃபுட் பிளாக் மாதிரி ஆகிட்டு வருது வர வர. ரமலான் பிளாக் பேக் பண்ணி நல்லா இருக்குது, எடுத்துக்கணும். அப்படியே ஒரு வாய். கேட்டு போடுது, தண்ணி குடிச்சுக்கிறேன். மணி வேறு ஆகிட்டே போகுது. நாங்கள் ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம், நீங்கள் செட் ஆகாது. சில டைமே முடிஞ்சிடும். சீக்கிரம் சாப்பிட்டு இருந்துச்சுலாம். பெரிய வீட்டாக போயிடலாமா? நம்ம சாப்பாடு போட்டுவோம். இன்னும் அவிச்ச முட்டை எடுத்துக்கலாம். 2 அவிச்ச முட்டை ப்ரோட்டீனுக்காக. இந்த மாதிரி நான்வெஜ் இல்லாத அன்றைக்கி 2 முட்டை ப்ரோட்டீனுக்கு. நோம்பு திறக்கிறதுக்கு நார்மலாகவே முட்டை போயிடும். ஏதாவது முட்டையில் ஏதாவது ஸ்நாக்ஸோ, நேற்று வீட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது செஞ்சுருந்தாங்க, அது என்னது, சாண்ட்விச் மாதிரி செஞ்சுருந்தாங்க, ஆம்லேட் வச்சு. எப்படியோ முட்டை போயிடும் ப்ரோட்டீனுக்கு. ஓகே கைஸ், மணி பார்த்தீங்கன்னா 4:03. ஓகே, நம்ம சாப்பிட்டாச்சு. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. வந்து இஃப்தார் பண்ணலாம். பாய். ஹாய் கைஸ், இஃப்தார் டைமு, உங்களோட டைம் ஆயிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா 6:27. யோசிச்சுக்கோம். 6:29 ஆச்சு. 6:32 வந்து நோத்துருக்கு. டைம் மாறி இருக்கு. ஏன் இந்த மாதிரி கரண்டி பெருசா? குழம்பு கரண்டி. குழம்பு கரண்டி உனக்கு அப்புறம் இது குழம்பு கரண்டியே இல்லையா? கமெண்ட் பண்ணுங்க. குழம்பு கரண்டி இல்லைங்கிறாங்க. 5 மணிக்கு குழம்பு கரண்டி. ஸ்பூன் எவ்வளவு நேரம் குடிப்ப குழந்தைய நீயே? கஞ்சியே குடிக்க மாட்டேன். சின்ன பாப்பாக்கு ஸ்பூன்ல எடுத்து ஊத்தணும். உனைய மாதிரி யாரு குடும்ப கண்டியில தான் கொடுக்கும். என்னையோட பேச இருக்கிறாரு. சட்டியோட வெளியே நைஸா இருக்கு, எதை கதை சுத்திட்டே. ஒரு நிமிஷம் இருக்கு. அந்த ஒரு நிமிஷம் தான் ஏன் தெரியல, ரொம்ப லாங்கா தெரியுது.
தண்ணி கம்மியாக குடிப்போம், நம்மளுக்கு ஆஃபீஸ் தகுந்த மாதிரி கதையை தூக்கி விட்டுருவோம். ஜூஸ் குடிப்போம். அம்மா நான் ஜூஸ் குடிச்சு ஆரம்பித்துங்க. ஜூஸ் குடிச்சேன் எல்லாரும் கூட தான். இது ரசம் வீட்டில் கலக்குனது, அதெல்லாம் குடிக்கக்கூடாது, பார்த்துக்குங்க. நோம்பு கஞ்சி ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. நோம்பு கஞ்சி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. ஓகே, நூடுல்ஸ் செஞ்சுருக்காங்க வீட்டில். எப்படி சொல்றது, மேகி மாதிரி இல்லாம, இந்தியா ஸ்டைல இல்லாம, கொரியன் இந்தியன் மிக்சிங் பண்ணி ஒரு மாதிரி கருவேப்பிலாம் போட்டு செஞ்சிருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம். சிக்கன் மசாலா போட்டு. சிக்கன் மசாலா போட்டுருக்காங்க. பிஸ்மில்லா. எப்படி டேஸ்ட்? வெள்ளை கலர் பண்ணி போட்டிருக்கேன். வெள்ளை கலர் பண்ணி போட்டிருக்கேன். மேல இருக்குன்னா ஃபோர்க்கு தான் கரெக்ட், ஸ்பூன்ல சாப்பிட முடியாது. நம்ம இந்த நூடுல்ஸ் மேகி மசாலா கூட கொஞ்சம் சிக்கன் கிரேவி மசாலா ரெசிபி எல்லாம் சொல்லாதீங்க, அது தனியாக வீடியோ போடணும். ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ சாப்பிட்டுட்டே இருப்பேன்னா பேசிட்டே மறந்துடுவேன், அதனால தான் வீடியோ நான் முடிக்கிறேன். நான் போய் சாப்பிட்றேன், சரிங்களா? அடுத்து வந்து நம்ம சகருக்கு மீட் பண்ணுவோம். மறக்காம லைக் பண்ணுங்க. பாய்.